இந்த மாந்திரீகத்தில் இப்போ செய்து காட்டிருக்க இப்போ போட்டிருக்கிற இந்த உருவம் வந்து கேட்டிங்கன்னா காட்டேரி. காட்டேரியினுடைய காட்டேரி ஏவல் செய்கிறது எப்படி, காட்டேரியை வந்து எப்படி ஏவி விட்டு அவங்க குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளை உருவாக்குறாங்கன்றதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த காட்டேரி ஏவல் செய்கிறதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி செய்வாங்க, எதுக்காக செய்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு குடும்பத்தில் வந்து கரு அழிக்கிறதுக்காக. கருனாக்கா உடல் ஒரு பெண் வந்து கர்ப்பமாக இருக்காங்க, அந்த கரு அழிக்கிறது, அந்த குடும்பத்தை அழிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணி அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷனை வந்து நிலை கொலைய வச்சு அவங்கள வந்து வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான சுகபோகத்தையும் சொந்த பந்தங்களையும் இழக்க வச்சு தனி மரமாக ஆக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வந்து இந்த காட்டேரியினுடைய ஏவல்லேருந்து செய்ய முடிப்பாங்க. சரிங்களா? அதான் கேட்டீங்கன்னாக்கா உதிர காட்டேரி இருக்குது, உதிர காட்டேரி போட்டுருக்கோம், உக்கிர காட்டேரி இருக்குது. காட்டேரிகளை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயம் அடங்கி இருக்குது. இந்த 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 காட்டேரியை வந்து யார் செய்கிறாங்க, எதுக்காக செய்கிறாங்க கேட்டீங்கன்னாக்கா தன்னுடைய குலதெய்வத்தை வச்சு மாந்திரிகத்தை பண்ணிடுவாங்க. இது மாதிரி பண்ணுறதுல நிறைய வழிகளும் விஷயம் அடங்கி இருக்குது. அதில் இந்த காட்டேரியை வந்து எப்படி செய்வாங்க, எதுக்காக செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இது செய்கிறது வந்து ஈஸி, எடுத்துன்னு போயிட்டு பிரயோகம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். காட்டேரியை பற்றி நீங்கள் காட்டேரி வந்து விஷயத்தில் வந்து ஏதாச்சும் வந்து பயங்கரமாக இருந்தால் போடுன்னு கேட்டுக்கோங்க. பயங்கரமானது தான் இது வந்து செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்டே இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்து முடிச்சிடலாம். ஆனால் அதை அவங்ககிட்ட பிரயோகம் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா காட்டேரியை வந்து கேட்டிங்கனாக்கா நீங்கள் அவங்களுடைய வீடு ஏறி போய் செஞ்சால் தான் அந்த காட்டேரியினுடைய வேலையை வந்து பலிதமாகும். அவங்க வீடு ஏறி போய் செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா அதான் சொல்லுவாங்கள்ல, பகையாளி குடும்பத்தை வந்து உறவாடி கெடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உறவாடி கெடுக்கிற ஒரு வேலை தான் இந்த வேலை. இந்த காட்டேரிக்கு வந்து ஏன் இந்த உருவத்தை போட்டிருக்கோம், இந்த உருவத்தினால் தோடு நம்ம போகிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு சுத்தமான பூஜையெல்லாம் கிடையாது, அசுத்தமான பூஜை தான், ரொம்ப கலிஜான வேலை தான், ரொம்ப கெட்ட வேலை தான், ரொம்ப கேடுகட்ட வேலை தான். ஆனால் செய்கிறது வந்து நீங்கள் இதை செஞ்சு பிரயோகம் பண்ணுறது வந்து ஈஸி, செய்கிறது ஈஸி, பிரயோகம் பண்ணுறது கொஞ்சம் அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயமா இருக்கும். சரிங்களா? இது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த காட்டேரியினுடைய ஒருத்தர் வீட்டில் விட்டுட்டு அவங்களுக்கு வந்து பல வகையில் துன்பத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறது இருந்தாக்கா ஒன்று பரம்பரை எதிரியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா பகைவன்ல வந்து முதல் பகைவனாக இருக்கணும். இவனால் தான் அவங்களால வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கணும், வேதனைகள் ஏற்பட்டிருக்கணும், கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கணும், கவலை ஏற்பட்டிருக்கணும். அவங்களால வந்து மானம் போகிற அளவுக்கு வந்து பெரிய அவமானத்தை உருவாக்கி கொடுத்துருந்தாவோ, அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா இவங்களால வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து விடாத கண்ணீரும் கஷ்டமும் துன்பமும் இருந்திருந்தாவோ, அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏதாவது இவங்களால வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தாவோ அப்போ தான் இது மேலே கையை வைக்கணும். சரிங்களா? அந்த டைமில் கை வச்சிங்கன்னா தான் வேலை செய்யும். அதனால தான் வந்து குடும்பத்தையே வந்து ரணமாக எரி வைக்கிறது தான் அந்த காட்டேரியினுடைய சக்கரத்தையும் நான் மந்திர பிரயோகத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்டது தப்பு இல்லை. ஆனால் அது வந்து சும்மாவே அதாவது கேட்டிங்கன்னாக்கா வீட்டுங்களாண்ட முன்னெல்லாம் அந்த குழாக்கெல்லாம் சண்டை போட்டு சாப்பிடுவாங்க, குழா அடியில் சண்டை போட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் போய்ட்டு யாரோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, வாய் சண்டைக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. குடும்பத்தில் வந்து மற்றவங்களால் வந்து கலங்கப்படுற அளவுக்கு நீங்கள் துன்பப்பட்டு இருந்தால் அப்போ தான் நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி செய்யணும். சரிங்களா? இதை செய்கிறது வந்து கேட்டிங்கனாக்கா நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி தான் செய்ய முடியும். ஆளுங்களை வச்செல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் கூடாது. அப்படியெல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி அதெல்லாம் செய்கிற மாதிரிலாம் இது கிடையவே கிடையாது. சரிங்க? இந்த காட்டேரியை வந்து நம்ம ஏவி விட்டு மற்றவங்களை அழிக்கிறதுக்காக சரி அந்த மாதிரி ஏவி விட்டு இருந்தாக்கா அதை வந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கும் அந்த வழின்றதை இன்னொரு பதிவில் நான் போட சொல்கிறேன். இதை காட்டேரி ஏவல் வந்து எப்படி செய்கிறாங்கன்றதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? இந்த காட்டேரி ஏவல் வந்து செய்யணும் நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா முதல்ல வந்து ஒரு தகடு எடுங்க. தகடு எடுத்து இந்த மாதிரி உருவத்தை ஒன்று வரைஞ்சிங்க. இந்த மாதிரி உருவத்தை வரைச்சிட்டு இதுக்கு கொம்பு கூட வைக்கலாம், நீங்கள் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. அந்த தகடை போட்டு வரைஞ்சிட்டு என்ன பண்ணீங்க கேட்டிங்கனாக்கா இந்த தகடியை வந்து கேட்டிங்கன்னாக்கா தொப்புள் கொடியில் குத்த வேண்டியதாக இருக்கும். தகடு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெண் உருவத்தை நான் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் விகாரமாக போட்டிருக்கேன், முகமெல்லாம் வந்து அங்கே குத்துற மாதிரி. இதில் வந்து கேட்டிங்கனாக்கா நீங்கள் முள்ளு குத்த வேண்டியதாக இருக்கும், ஊசி குத்த வேண்டியதாக இருக்கும். அந்த பெண் உருவத்தை வந்து
தகட்டில் எழுதிட்டு அதை தொப்புள் வழியில் குத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மேலே நீங்கள் அந்த நான் சொல்கிற சில பொருட்களை எடுத்து நீங்கள் பொம்மை செய்து அந்த பொம்மையெல்லாம் வந்து அந்த பொம்மையுடைய முகத்தை சுற்றி இந்த மாதிரி தான் நீங்கள் ஊசி குத்த வேண்டியதாக இருக்கும். அப்படி குத்திட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செஞ்ச வேலையெல்லாம் வந்து பிரயோகம் ஆகிடும், அவங்க வீட்டில் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய பொருட்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து தகடு எடுத்துட்டீங்க, தகட்டில் வந்து இது மாதிரி எழுதிட்டீங்க, எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வந்து தலைமையில் வந்து ஓம் என்று எழுதுறதுனா இது பக்கம் பார்த்தீங்கன்னா கங் யங் ரங் நசி நசின்னு எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? ஓம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து நான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கங் யங் ரங் நசி நசி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மங் சிங் வங் நசி நசின்னு போட்டிருக்கேன். இந்த பக்கத்தில் மங் சிங் வங் நசி நசின்னு போட்டிருக்கேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கங் யங் ரங் நசி நசின்னு போட்டிருக்கேன். கரெக்டாக நீங்கள் இதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் அந்த வேலையில். சரிங்களா? இதை செஞ்சுக்கோங்க. இது செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த தகட்டில் எழுதி வச்சுட்டீங்க. எழுதி வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா மசன அதாவது மயானத்து சாம்பல் எடுத்துக்கணும், சாக்கடை மண் எடுத்துக்கணும், குழவன் மண் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம்னாக்கா இந்த குழியானன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த குழியானை வந்து 10 எடுத்துக்கணும். குழியானன்னு பார்த்தீங்களா வீட்டு பக்கத்துங்களில் சின்ன சின்ன பள்ளம் மாதிரி பண்ணிவிட்டு அது வந்து ஒரு சின்ன ஒரு பூச்சி மாதிரி இருக்கும். அந்த பூச்சி எடுத்துக்கணும், 10 பூச்சி எடுத்துக்கணும் தேவை குழியானை. அதை எடுத்துக்க என்ன பண்ணி கேட்டிங்கனாக்கா எந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணணும், அந்த வீட்டை வந்து நீங்கள் காலி பண்ண வைக்கணும், அந்த வீட்டை வந்து என்ன பண்ணி அந்த வீட்டுடைய வாசல் மண்ணோ இல்லாட்டி கேட்டீங்கன்னாக்கா அவங்க நடந்து போன மண்ணோ ஏதாச்சும் இருந்தால் ஒரு மண்ணை நீங்கள் எடுத்துங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கேட்டாக்கா நீர்க்குழி மண் எடுத்துக்கோங்க. இது மொத்தத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு என்ன பண்ணி கேட்டீங்கன்னாக்கா ஒரு மண் அது சாக்கடை மண், அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா மயான சாதம் எடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு பொம்மை மாதிரி செய்யுங்க. அந்த பொம்மை மாதிரி செய்துட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா இதை வந்து இந்த பொம்மையை நீங்கள் வரைஞ்சி வச்சிருக்கு இல்லையா, அந்த பொம்மையை வந்து நீங்கள் தகுதியில் வரைகிறீங்களா, இதில் வந்து என்ன பண்ணாக்கா அந்த குடும்பத்தினுடைய மொத்த பேரையுமே நீங்கள் அதில் எழுதிடுங்க. எழுதிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய பேர், அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய குலதெய்வம், இது மொத்தத்து பேருமே எழுதிடுங்க. எழுதிட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா கருவேல முள்ளெல்லாம் நீங்கள் குத்திடலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம கருவேல முள் தான் பெஸ்ட்டு இருக்குது. எட்டி முள்ளெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. கருவேலன்றது எங்கே வேணாலும் கிடக்கா, அது நீங்கள் எடுத்து நீங்கள் தாராளமாக அதில் நீங்கள் பிட்ட தைலமான விஷமுட்டி தைலமாக சேர்த்து என்ன பண்ணுங்கள் முகத்தில் குத்துற மாதிரி வந்து மொத்த முகத்தில் குத்திடுங்க. முகத்தில் மட்டும்தான் குத்தணும், இடுப்பு கை காலெல்லாம் குத்தக்கூடாது. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த அச்சாரம் போட்டுருங்க பார்த்தீங்கன்னா அந்த அச்சாரத்தை கரெக்டாக போட்டுட்டீங்களா அது தொப்புள் குழியில் குத்தி விட்டுருங்க. தொப்புள் குழியில் குத்தி விட்டுட்டு இது எல்லாத்தையும் செய்துட்டு இதுக்கு வந்து இது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு எல்லாத்தையும் செய்துட்டீங்க. இது வந்து எழுதிட்டு அந்த தொப்புள் கோயில குத்திடுவீங்க. குத்திட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா முதல் நாள் இது செய்து முடிச்ச உடனே அன்றைக்கி எந்த பிரயோகம் பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா பச்சைக்கறி, கோழிக்கறி பச்சைக்கறி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா கல் வந்து 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. சரி, கல் கிடைக்காதுன்றத வந்து மதுபானத்தில் எதனால் எடுத்து யூஸ் பண்ணிங்க. எடுத்துட்டு அப்படியே கருவாடாக எடுத்துக்கணும். அதோட வந்து காஞ்ச மிளகாயை வந்து ஒரு 8 மிளகாய் எடுத்துக்கணும். இதையும் மொத்தத்தையும் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா கருவாடு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா இந்த அந்த பொம்மையெல்லாம் சேர்த்துட்டீங்க இல்லையா, அதுக்கப்புறம் கற்பூரம் எடுத்துங்க. கற்பூரமெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா கல்லோ நீங்கள் மதுபானம் வேறு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா அது மேலேயே ஊற்றிடணும். அந்த பொம்மை மேலேயே ஊற்றிட்டு என்ன பண்ணீங்கன்னா அது மேலே அந்த காஞ்ச மிளகாயும் அதுக்கப்புறம் கருவாடையும் அது மேலே வச்சுட்டு கற்பூரத்தை நிறையா போட்டு மொத்தத்தையும் நீங்கள் கொளுத்துங்க. அந்த பொம்மையை எரிக்கணும். அது எரிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா முதல் நாள் அன்றைக்கி எரிச்சிட்டிங்க. இது எரிச்சிட்டு என்ன பண்ணாக்கா அவங்க வீடு எந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து இந்த ஏவல் விட போகிறீங்களோ, எந்த வீட்டுக்கு இந்த சேவை செய்ய போகிறீங்களோ அவங்க வீட்டுக்கு வந்து மேற்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டு நீங்கள் இதுக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த மதுபானத்தை இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு அங்கே வச்சுட்டு வந்துடணும். நீங்கள் பொச்சி வச்சுட்டு வரலாம். மறுநாள் என்ன பண்ணீங்கன்னா மறுநாள் போயிட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு கருங்கோழியோ செங்கோழியோ ஏதாச்சும் ஒரு கோழி, கருப்பாக இருக்கணும் சிவப்பாக இருக்கணும், நாட்டுக்கோழியாக தான் இருக்கணும், அந்த கோழியினுடைய ரத்தத்தை மட்டும் போய் கொடுத்துட்டு நீங்கள் அன்றைக்கி என்ன பண்ணீங்கன்னா அந்த காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் கருவாடு இதெல்லாம் மொத்தத்தையும் சேர்த்து கருப்பு போட்டு கொத்திட்டு வந்துடுங்க. அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் என்ன பண்ணீங்கன்னாக்கா கிழக்கு பக்கத்தில் மேற்கு பக்கம் வந்தீங்களா, மேற்கு பக்கத்தில் என்ன பண்ணுங்க வடக்கு பக்கம் போகிறீங்க. வடக்கு பக்கம் போகும்போது வந்து அன்றைக்கி என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா பச்சை முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பச்சை முட்டையை வந்து மேலே வந்து ஹோல்ஸ் மாதிரி போட்டுருங்க. ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த ஹோல்ஸுக்குள்ளே என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா கொஞ்சமாக அந்த வெண்கரு இருக்குது பார்த்தீங்களா, வெண்கரு வச்சு அந்த பொம்மை மேலே அப்படியே மேலே பூசி விட்டுருங்க. அது வந்து நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வேறு கோழி முட்டை வாங்காதீங்க. அது என்ன பண்ணி செய்து வச்சுட்டிங்களா, செய்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் மிளகாவோ அந்த கற்பூரமோ போட்டு எரிக்க வேண்டியது கிடையாது. அந்த பச்சை முட்டை மட்டும் கருவு போட்டு எடுத்துருங்க. 4ஆவது நாளைக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த 3 பொருள் முதல்ல வச்சிங்க பார்த்தீங்களா, கருவாடு அதுக்கப்புறம் மதுபானம் இதெல்லாம் வச்சிங்களா, அது வச்சு மறுநாள் வந்து கருவாடு செஞ்சீங்க, அதுக்கப்புறம் வந்து கோழியை செஞ்சீங்க, அதுக்கப்புறம் பச்சை முட்டை செஞ்சீங்களா, இது மொத்தத்தையும் ஒன்றா சேர்ந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா கரெக்டாக அதுக்கு தேவையான வேலையெல்லாம் செய்துட்டு அந்த தகுடு அந்த மண்ணை மட்டும் என்ன பண்ணிங்கன்னா மொத்தம் 3 நாளாக நீங்கள் 4 நாளாக எரிச்சு முடிச்ச உடனே அது வந்து மண்ணாக இருக்காது. முதல் சாக்கடை மாதிரிலாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படியே வந்து ஒரு மாதிரியாக வந்து இது மாதிரி ஆகிடும். ஒரு
உதிரி மண் மாதிரி ஆகிடும். அது கொண்டு போய் என்ன பண்ணாக்கா உங்களுக்கு வந்து பரம்பரை விரோதியும் சொல்லக்கூடியவங்களுடைய வீடு வாசலோ வீடோ எங்கே வேணா போட்டு அந்த தகுடை மட்டும் அவங்க வீட்டில் படுற மாதிரி புதைக்கிறீங்களோ தூக்கி போகிறீங்களோ இதை மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்துட்டீங்கன்னாக்கா அந்த வீடு நீங்கள் அவங்க மட்டும் இல்லை, நீங்களே போய் நீங்கள் அந்த வீட்டில் இருந்தாலும் அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது. சரிங்களா? இதுக்கு உண்டான மந்திரத்தை வந்து அது வந்து கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு பீஜத்தை மேலே போட்டிருக்கிறேன். மூல மந்திரத்தை சொல்கிறேன்னு கேட்டுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லியிருக்கிறீங்க. நேற்று கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொன்னேன். அதிகமாக சொல்லிட்டாரு சார், இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்ல முடியுங்க. நான் இன்னும் ஸ்லோவாக எனக்கு சொல்கிறதுக்கு எப்படி தான் சொல்ல போகிறோம், நான் சொல்லிடுறேன், நீங்கள் கேட்டுங்க. சரிங்களா? ஓம் காட்டேரி, உதிர காட்டேரி, பிணந்தின்னும் காட்டேரி, கருவழிக்கும் காட்டேரி, மூலமண்டீஸ்வரி, முழுவேந்த காட்டேரி, எதிர்த்து நீ பேசடி, கொடிய ரத்தம் குடிப்பவளை, உதிரத்தை உண்ணும் மகா காட்டேரி, உன்னுடைய தாகத்துக்காக என்னுடைய ஆகாரத்தை கொடுத்தேன், அந்த ஆகாரத்தை கொடுத்தேன். எதிரியின் வம்சத்தை கருவரு உச்சியை பிளந்து உதிரத்தை குடி, கை காலை முறித்து கஷ்டப்படுத்து, வங் சிங் இன்னான் மகள் இன்னாலை மசி நசி நமசிவாயா. இதுதான் மந்திரம். இதோட நல்லா ஸ்லோவாக சொல்ல முடியாது. இந்த மந்திரத்தை கைட்டாக பார்த்து நீங்கள் பிரயோகம் பண்ணீங்கன்னாக்கா விரோதின்னு சொல்லக்கூடிய வம்சமே வந்து இல்லாத அளவுக்கு போகும். பார்த்து செய்யுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்கிறது தான், எதிரியாக இருந்தாலும் விரோதியாக இருந்தாலும் வாழ்ந்தால் கூட போய்ட்டு விட்டுடலாம், நம்ம அடிக்கணும். அது உங்களுடைய மன கஷ்டம் எவ்வளோ இருந்தாலும் அந்த இது கேட்டிருப்பீங்க. அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் பார்த்து இது கரெக்டாக செய்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? ஏன்னு கேட்டாக்கா உதிரத்தை நீங்கள் பலியாக கொடுக்குறீங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் வந்து உதிர சிதறவுகள் அதிகமாக ஏற்படும். அவங்க குடும்பத்தில் வந்து எல்லாம் துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகள் வரும். இதை பார்த்து செய்து கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா செய்து கொடுக்குறதெல்லாம் வந்து கெட்டதே தான் நிறைய கேட்குறாங்க. அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா யாரோ ஒருத்தர் கேட்குறாரு, நான் இந்த மாதிரி வந்து சீக்கிரமாக ஒரு பொண்ணை வசியம் பண்ணிக்கிறதுக்கான வழி இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாங்க. யார் வீட்டு பொண்ணவே யார் சீக்கிரமாக வசியம் பண்ணிட முடியும்? நல்லா கேட்டுங்க. ஒரு பொண்ணவே காதலிச்சு வாழ்நாள் முழுக்க வந்து துணையாக தேடி போகிறவங்களும் உண்டு. அவங்கள வந்து எச்சனை மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறவங்களும் நிறைய பேர் உண்டு இந்த உலகத்தில். யார் வீட்டு பொண்ணவே யார் சீக்கிரமாக வசியம் பண்ணிடுறது, யார் வீட்டு பையனை வந்து யார் சீக்கிரமாக வசியம் பண்ணிடுறது, அதை வந்து நீங்களே போய் உணரணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா வாய் இருக்குதுன்றதுக்கோசரம் மந்திரவாதிகிட்ட எதனா ஒன்று கேட்டணும்னு கிடையாது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா தாய் காதல்ன்றது என்ன தெரியுங்களா? அப்பா அம்மாவை காதலிக்கிறது, அண்ணன் தம்பியை காதலிக்கிறது, அக்கா தங்கச்சிகளை காதலிக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம நம்பனவங்களை காதலிக்கிறது வந்து பேர் வந்து கேட்டீங்கன்னாக்கா பாசம். ஒரு பெண்ணு மேலே வர்றது பேர் காதல் மோகம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண் மேலே வர்றது காதல் மோகம்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு சொல்லலை. அப்பா அம்மாவை ஏமாற்றி, அண்ணன் தம்பிகளை ஏமாற்றி, அக்கா தங்கச்சிகளை ஏமாற்றி, கூட இருக்கிற நண்பன்களை ஏமாற்றி, இத்தனை பேரை ஏமாற்றி பண்ணுற பேர் காதல். அது பேர் காதல் கிடையாது. ஏன்னு கேட்டாக்கா இத்தனை பேரை ஏமாற்றும் போது நீ ஏமாந்து தான் போவ, நீ நல்லாலாம் இருக்க முடியாது. உண்மையான காதல் உண்மை காதல். யாரை பெற்ற தாய் தப்புன்னு தெரிஞ்ச மாதிரி காதலிக்கிறீங்களா? இல்லை, தப்பாக நீங்கள் பண்ணிடுறீங்க, அது கேட்டுக்கிறீங்க. இத்தனை பேரை நீங்கள் ஏமாற்றிட்டு உங்களுக்கு வந்து இருக்கிறது காதலானாக்கா அது காதலாக இருக்காது. தேவைப்பட்டால் அதோட கால்ராவை வேணா இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, அது கால்ராவை போயிட்டு யாராவது ஒரு நல்ல டாக்டர் செக் பண்ணுங்க. நல்லா கேளுங்க. வாழ்க்கைக்கு வந்து ஒரு துணை தேவை. அது என்ன துணையாக வேணும்? வாழ்நாள் முழுக்க வரக்கூடிய துணை. 10 வருஷம் 15 வருஷம் அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க. 16 வருஷம் 18 வருஷம் வரைக்கும் ஃப்ரெண்டு அண்ணன் தம்பிங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. ஆனால் அந்த 20 வயசுக்கு அப்புறம் வந்து வாழ்நாள் முழுக்க ஒரு துணையை நீ தேடிக்கிட்டு இருக்க. வாழ்நாள் முழுக்க அதை கேட்டீங்கன்னாக்கா நீ உன் வாழ்க்கை சொர்க்கமாக ஆகிறதும் நரகமாக ஆகிறதும் வரக்கூடிய கணவனாவோ வரக்கூடிய மனைவியாவோ தான் கிடைக்கக்கூடியது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு. அந்த உறவை வந்து தேர்ந்தெடுத்து இவங்களோட வாழ்ந்தா நல்லா இருக்கும். இன்னும் கனவு கண்டு கலைஞ்சி போகிற மாதிரியே காதலை பற்றி பேசினாக்கா நல்லாவே இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன் கேட்டீங்கன்னாக்கா ஈஸியாக வருதுன்றது எதையும் கேட்டுறாதீங்க. நாங்களும் ரிஸ்க் எடுத்து செஞ்சு கொடுக்கணும். ஆனால் வந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து நீங்களே பாதி % தேடி கரெக்டாக பாருங்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா பார்த்த உடனே வர்றதுக்கு பேர் காதலும் கிடையாது. எல்லாம் காதலிச்சிங்களா நிம்மதியாக வாழ்ந்ததும் கிடையாது. காதலிச்சு வாழ்ந்தோம்னு சொல்ல போனால் கோடியில் ஒருத்தனும் லட்சத்தில் ஒருத்தனும் சொல்லுவோம். மற்றவங்க எல்லாமே சண்டை போட்டுக்கணும் பிரச்சனை தான் கழிச்சு போயிருக்கிறாங்க. சரிங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டியது நான் நல்லது சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா காதலில் வந்து ஈஸியாக வெற்றி பெறதெல்லாம் சாதாரண விஷயங்கள். ஈஸியாக நீ வெற்றி பெறனாக்கா ஈஸியாக நீ பிரிஞ்சு போகணும்னு அர்த்தம். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கடைப்பிடிங்க. அதனால தான் வந்து விவேகம் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. லைட்டாக பார்த்து செய்யுங்க, நல்லது செய்யுங்க, நல்லபடியாக செய்யுங்க. இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நான் போகிற பதிவுகளால் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா மூச்சு வந்து திணற நம்ம பேசுகிறோம். அதனால் சொல்லிட்டு வந்து தேடி நல்லதை நீ கேட்குறீங்க, நானும் போட்டு விட்றேன். பாருங்கள், நல்லபடியாக பார்த்துட்டு
நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன். நீங்கள்லாம் கேட்டுருக்கிறீங்க, இன்னும் நிறைய கேட்டு நிறையா இருக்குது, ஒன்று போட்டு கொடுக்குறோம்.